சூப்பராக இருக்குது. 2வது தடவை பார்க்குறேன். ஆமாம், அது அவர் ஃபைட்டு, அவர் இதுதான் பிரபாஸ் சூப்பராக இருக்குது. எந்த படத்தையும் அப்படி இல்லை, ஆனால் இந்த படம் சூப்பராக எடுத்துக்கிறாங்க. ஓகே, பெரிய சூப்பராக இருக்குது. நாளைக்கு வந்து பார்க்குறேன். 3வது டைப் நல்லாயிருக்கு. அதில் வந்து கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அம்மாவோட கான்செப்ட்டு, இதில் ஃபுல்லாக ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணுவானோ அதோட கான்செப்ட்டு. நல்லாயிருக்கு படம். படத்தில் ரொம்ப என்ன பிடிச்சிருக்குன்னா, அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் உயிரை கூட கொடுப்பான்ல, அந்த சீனு எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. அவன் ஃப்ரெண்டுக்காக அவன் என்ன சொல்கிறது, அவனோட ராஜ்யத்தையே அவன் கொடுக்குறான்னா அது பெரிய விஷயம் தானே. ரொம்ப நல்லாயிருக்கு. அதெல்லாம் அந்த ஒரு சீக்வன்ஸில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா கூஸ் பம்ப்ஸாக தான் இருக்குது. மற்ற அளவுக்கு நல்லாயிருக்கு, பார்க்கலாம் படம். மஜாவாக இருக்குண்ணா, படம் மஜாவாக இல்லைண்ணா. சூப்பராக இருந்தது. பிரபாஸோட ஃபைட்டிங் சீன் தான் நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக எடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபைட்டிங்கு நிறைய க்ரியேட்டிவிட்டியாக எடுத்திருக்காங்க. நிறைய டிஸ்பிளே வந்து நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. எல்லாமே கதையும் சூப்பராக இருக்குது. கதையோட கண்டென்ட் நிறைய இருக்குது. ஃபைட் சீனும் நிறைய இருக்குது. சூப்பராக இருக்குது. எமோஷன்ஸ் நிறைய வைக்கல, பட் ஆனால் நல்லா கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு எந்த குறையும் இல்லை. அஃப்கோர்ஸ் இதில் ரொமான்ஸ்லாம் எதுவும் வைக்க முடியாது, அது மிஸ்ஸிங்கு. பட் அஃப்கோர்ஸ் நல்லா இருந்துச்சு. செம்மையாக இருக்குது. எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. சூப்பராக இருக்குது. அவன் வேறு மாதிரி. செகண்ட் பார்ட்டில் எனக்கு தெரிஞ்சு இந்த விட பயங்கரமாக இருக்கும். படம் நல்லா இருக்குல்ல, பயங்கரமாக இருக்குது. எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஓவராலாக தேட்டர் மெட்டீரியல் தான். பிரபாஸ் வந்து பயங்கரமாக இருக்கார் பார்க்க. ஃபைட் சீக்வன்ஸு எல்லாம் மிரட்டிட்டாங்க. பார்க்க வேண்டிய படம். அதை பெரிய கதை 2 பாட்டில் எடுப்பாங்க. வந்து பார்க்கலாம், எல்லோரும் வந்து பாருங்கள். நல்ல படம். தேட்டரில் பார்த்தா நல்லாயிருக்கும், வீட்டில் பார்க்குறதோட. நல்லா இருந்துச்சு. நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். உங்களுக்கு கேஜிஎஃபோட வைப்ஸே தான் வந்திருக்கு. அதான் நீங்கள் அது கேஜிஎஃப் பார்க்குறப்போ புதுசாக இருந்திருக்கும், பட் இப்போ பார்க்குறப்போ லைக் அதே வர மாதிரி இருக்கும். ஆனால் உங்களுக்கு பார்க்க லைக் வேறு ஆக்டர்ஸ்ன்றப்போ உங்களுக்கு வேறு ஃபீல் கிடைக்கும். நல்லா தான் இருந்துச்சு படம். மாஸ் படம். பிரபாஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லா பர்ஃபார்மன்ஸுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவங்க அதான் தேவ் டன் ஜஸ்டிஸ் டு த மூவி, அவ்வளோதான் சொல்ல முடியும். நல்லா தான் இருக்குது படம். நீங்கள் பார்க்கலாம். ப்ரீவியஸாக அதான் கடைசியாக அந்த ராமாயண மூவி கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி லைக் எதுவும் பேசுகிற மாதிரி இல்லை பிரபாஸ் படம். பட் இப்போது இது வந்து லைக் ஃபுல்லாக அவரை நோக்கி லைக் ஒரு மாஸ் இருந்து பிருத்வியோட பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. லைக் அது 2 பேருக்கும் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. லைக் பிரபாஸ் கொஞ்சம் ஹைலைட்டாக இருக்காரு. பட் ஸ்டில் பார்க்கலாம் படம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் லைக் அவர் கேஜிஎஃபோட வைப்ஸ் தான் கொண்டு வந்திருக்காரு. நல்லா தான் இருந்துச்சு. ஸ்லோ மோஷன்ஸ் கொஞ்சம் நிறைய இருந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி அது தவிர்த்து இருக்கணும்னு இல்லை. ஒருத்தவங்களுக்கு ஒன்று பிடிக்கும்ல. ஸோ நீங்கள் ஸ்லோ மோஷன் காட்டுறது அப்படியே பிரபாஸா நீங்கள் அப்படியே மாசாக பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாதிரி தான். நெகட்டிவ்ஸ் நான் எதுவும் பெருசாக லைக் நான் யூஸ்வலாக நெகட்டிவ் எதுவும் கண்டுக்க மாட்டேன். பாசிட்டிவ் பார்க்கலாம். நீங்கள் படம் லைக் காசு கொடுத்து வந்திருக்கோம். அதான் நீங்கள் ஒரு படத்துக்கு போகிறீங்கன்னா டிக்கெட் காசு கொடுத்து வாங்குறீங்கன்னா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும் படத்தை. சும்மா இது நல்லா இல்லை அதனால நொட்டை சொல்லிட்டு யாருக்கு லாஸ்? அவன் கொடுத்துட்டோம், காசு அவனுக்கு போகுது. நம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்துடணும். நல்லா இருந்துச்சு படம். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காரு. ஓவரால் படம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா இருக்கு. மேக்கிங் தான் நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே சூப்பராக இருக்கு. என்ன ப்ரோ? இல்லை ப்ரோ, ஓகே தான். நல்லா இருக்கு, குறையில இல்லை. கண்டிப்பாக நல்லா தான் இருந்துச்சு. பிரபாஸ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. பிரித்தி அவர் ஒரு நல்ல பாட் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. கேஜிஎஃப் மாதிரி தான் சார். கிட்டத்தட்ட அந்த ஒரு ஒரு நாட்டை கைப்பற்றுறதுக்காக அந்த மன்னர் சம்மந்தப்பட்ட இதுதான். நல்லா இருந்துச்சு சார். நல்லா பண்ணியிருக்காரு சார். பிரபாஸ், பிருத்திவிராஜ். நல்லா இருக்கு சார். ஃபுல்லாக ஆக்ஷன். பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருக்கு. அந்த ஹீரோ தான் அந்த ஆமாம் பாகுபலி நல்லா நடிச்சிருக்காருல்ல, அதே ஃப்ரெண்டு தான் இது பார்த்து. நல்லாயிருக்கும். அதுவும் நல்லாயிருக்கும். அந்த சீன்லாம் நல்லா இருந்தது, பார்க்க நல்லா இருக்குது. பார்ட் 2 நல்லாயிருக்கும். எனக்கு பார்க்கலாம். ஆனால் யார் உட்காரான்னு தான் எனக்கு தெரியல. அந்த ராஜா இவர் உட்காருவாரா இல்லை அவன் ஃப்ரெண்டு உட்காருவாரா, அதுதான் அந்த சீக்வன்ஸ் அவன் பார்க்கலாம். அவர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரும் நல்லா ஃபைட் சீனும் நிறைய நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஐ திங்க் இந்த கதை நிறைய இருந்துச்சு. ஐ திங்க் பார்ட் 2 இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய எதிர்பார்க்குறோம். அவருக்கு ஏற்ற ஒரு ரோல் மாதிரி தான் இருக்குது. அவர் ஹைட்டு வெயிட்டுக்கு அவர் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப இதுவாக இருந்துச்சு, ஆப்டாக இருந்துச்சு. அவருக்கு கலர் டோன் எல்லாமே கேஜிஎஃப் டோன் மாதிரி தான் இருந்துச்சு. கதையும் பெரிய டிஃப்ரென்ஸ் பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த ராஜாவுக்கு அடிச்சுக்கிறது. ஆனால் பார்க்கலாம், எல்லோரும் வந்து பார்க்கலாம். எதிர்பார்ப்புலாம் பார்த்தா பிடிக்கும் எல்லோரும். மியூசிக்கு ரோல் எல்லாருக்குமே பக்காவாக இருக்குது. எல்லா ரோலுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் பூரா ஆக்ஷன் தான்.
ஃபைட் சீக்வன்ஸ்லாம் மிரட்டிட்டாங்க, நல்லா எழுதியிருக்காங்க. ஸ்டன் சீக்வன்ஸ் பார்க்கலாம் எல்லாரும் வந்து. அந்த சீன் ஆக்சுவலி நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா அவர் அவர் அடக்கி வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்போதான் அவருக்கு செகண்ட் ஆக்ஷன் சீன் மாதிரி அவருக்கு பிரபாஸ் அடக்கி வச்சிருப்பாரு. ஃபிளாஷ்பேக்ல வர ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் சீன் மாதிரி அடக்கி வச்சிருப்பாங்க. அப்புறம் இவர் விட்டுருவார், பிருத்திவிராஜ் அவர் விட்டுருவார் பாட்னு. அது நல்லா இருக்கும் அந்த சீன். உங்களுக்கு அந்த டைலாக்ஸ், அந்த எலிவேஷன் தெரியும் உங்களுக்கு. அவர் போயிட்டு ஆடு பலி கொடுக்கணும்னு அந்த அம்மா கிட்ட கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர்றது நல்லா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்க தியேட்டரில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா தான் இருக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கு அவங்களோட டைலாக்ஸ் இருக்கு, அவங்களோட கெமிஸ்ட்ரி இருக்கட்டும். அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் தான் அவங்க 25 வருஷமா என்ன நடந்துச்சு அவங்களும் பேசிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க எப்படி என்ன நடந்துச்சு, எப்படி இருக்கு அதெல்லாம் பேசிக்க மாட்டாங்க. அந்த கிளைமேக்ஸை சண்டை போடுறப்ப பேசிக்கிறமே காட்டும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். பார்ட் 2 லீட் கொடுத்துருக்கான். அதுதான் கிளைமேக்ஸில் ஒரு ஃபுல்லாக அது ஒரு 5 நிமிஷம் கிளைமேக்ஸ். அந்த பார்ட் 2ஓட லீடுக்கே வந்து 5 நிமிஷம் போயிருக்கும். அதான் ஸ்டோரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பேசிக்காக. பிரபாஸ் யார், அவர் பேக்ரவுண்ட் என்ன அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பார்ட் 2ல் வந்து பிருத்விக்கும் பிரபாஸ்க்கும் சண்டை இருக்கிறது வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுவாங்க. ஃப்ளாஷ்பேக்கோட லீடே இப்போ தான் வந்திருக்கு பார்ட் 2ல். மேபி பார்ட் 3 விடுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பார்ட் 2 முடிச்சுட்டு இவங்க ப்ரெசென்ட்டுக்கு வரதுக்காக இருக்கும். 2 ஆக்சுவலாக வெயிட் பண்ணி தான் ஆகணும். 2 ஏன்னா இப்போ லேட் ஆக வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன சொல்ல முடியும் அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆன்டிசிபேஷன் இருக்குதான். நல்ல படம் தான் பார்க்க. வர்த்து தான். நீங்கள் தேட்டரில் பெரிய தேட்டரில் கமலா தேட்டரில் பார்க்குறோம் நல்லா தான் இருக்கும் பாருங்க.